வெல்கம் டு நீலன் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா கேழ்வரகு கொள்முதல் திட்டம் 2025 டு 26. ஸோ இந்த திட்டத்தை பற்றி நம்ம A to Z பார்க்கலாம். ஸோ இந்த கேழ்வரகு கொள்முதல் திட்டம் வந்துட்டு எதுக்காண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, கேழ்வரகு உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துட்டு கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா அவங்க உற்பத்தி செய்யப்படுற கேழ்வரகு வந்துட்டு கவர்மெண்ட்டே டைரெக்டாக போயிட்டு கொள்முதல் செஞ்சு அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நியாய விலையை வந்துட்டு டைரெக்டாக அவங்களுக்கே வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு திட்டம் தான் இந்த கேழ்வரகு கொள்முதல் திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2026 தமிழ்நாடு கவர்மெண்டால இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு திட்டம் தான். ஸோ இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, கேழ்வரகு உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துட்டு வழங்கணும். அது மட்டும் இல்லாது சிறுதானிய உற்பத்தி வந்துட்டு ஊக்குவிக்கணும், விவசாயியோட வருமானத்தை வந்து அதிகரிக்கணும். இதுதான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த கொள்முதல் காலம் பார்த்தீங்கன்னா 31/8/2026 வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொள்முதல் மாவட்டங்கள். கொள்முதல் மாவட்டங்கள்லாம் எங்கே வந்துட்டு ராகி உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கோ அங்கே வந்துட்டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு கொள்முதல் செஞ்சாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எங்கே அப்படின்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கொள்முதல் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரிவாக்கப்பட்டது எங்கன்னா சேலம், ஈரோடு. அப்போ இந்த பெல்ட்ல தான் அதிகமான ராகி உற்பத்தி செய்யறதுனால இங்க தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கொள்முதல் திட்டத்தை. அதுக்கப்புறம் கொள்முதல் திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா? எஸ், 2025 to 26 பாத்தீங்கன்னா 6000 மெட்ரிக் டன் வந்துட்டு கொள்முதல் செய்யணும் அப்படின்னு ஒரு இலக்கு வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலியமா. ஸோ இந்த கொள்முதல் எல்லாமே யார் வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகம், அதாவது TNCSC, தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன், இவங்க தான் வந்துட்டு எங்க வந்துட்டு உற்பத்தி வந்து அதிகமா இருக்கும் அங்கேயே போயிட்டு விவசாயிகள்கிட்ட டைரக்டா வந்துட்டு கொள்முதல் செஞ்சு அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விலையை வந்துட்டு டைரக்டா அவங்களே கொடுக்குறாங்க. இது ஒரு நேரடி கொள்முதல் திட்டமாக பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திட்டத்துடைய வளர்ச்சி. இந்த கொள்முதல் பாத்தீங்கன்னா 2022 to 23 514 டன் வந்துட்டு கலெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2023 to 24 பாத்தீங்கன்னா 1889 டன் வந்துட்டு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. 2024 to 25 பாத்தீங்கன்னா 4050 டன் வந்துட்டு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இது படிப்படியாக அப்படி வளர்ச்சியாவே கொள்முதல் வந்து செய்யப்பட்டுள்ளது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 2025 to 26 6000 மெட்ரிக் டன் வந்துட்டு கொள்முதல் செய்யணும் அப்படின்னு ஒரு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய பயனாளிகள் பார்த்தீங்கன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகள் தான். இவங்களை பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து அரசு வந்துட்டு கலெக்ட் பண்ணதுனால இவங்க வந்துட்டு டைரக்டா அரசுக்கு விற்பனை செய்யறதுனால கூடுதல் வருமானம் வந்துட்டு பெறுறாங்க. ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா இடைத்தரகர் இருப்பாங்க. ஸோ இடைத்தரகர் மூலியமா வந்துட்டு விற்பதன் மூலியமாக இடைத்தரகர்கள் வந்து சில கமிஷனை எடுத்துக்கிறாங்க. ஆனா இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து டைரக்டா வந்து கொள்முதல் செய்யறதுனால அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் வந்து டைரக்டா விவசாயிகளே போய் சேர்றதுனால அவங்களுடைய லாபம் அதிகரிக்குது. அதுவும் இல்லாம அவங்க பொருளாதார ரீதியா வந்துட்டு உயர்றாங்க. ஸோ இந்த கேழ்வரகு கொள்முதல் திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரண ஸ்டேட்டாக வந்து பார்க்கப்படுகிறது. எப்படின்னா ஆர்டிகல்ஸ் 39B படி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா விவசாயி உற்பத்தி செய்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வந்துட்டு எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் வந்துட்டு சேர்றபடி வந்துட்டு விநியோகிக்கணும். ஸோ இதுதான் ஆர்டிகல்ஸ் 39B சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் 43 என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல்ஸ் 43 படி பார்த்தீங்கன்னா விவசாயி பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை தரம் வந்துட்டு உயர வைக்கணும், வாழ்க்கை தரம் வந்துட்டு உயர்த்தணும், விவசாயியுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்த்தணும். எப்படி உயர்த்தணும்னா அவனுக்கு உற்பத்தி செய்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்து அவனை வந்து வருமானத்தை வந்துட்டு அதிகரித்து அவனுடைய வாழ்க்கை தரத்தை வந்துட்டு உயர்த்தணும். இது வந்து ஆர்டிகல்ஸ் 43 வந்துட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் 48 என்ன சொல்லுதுன்னா, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா உற்பத்தி வந்து ஊக்குவிக்கணும், அதனுடைய மெரிட்ஸ் எல்லாமே சொல்லி அதனுடைய உற்பத்தி வந்துட்டு ஊக்குவிக்கணும். இதான் வந்து ஆர்டிகல் 48 சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 21 படி பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃபுட். ரைட் டு ஃபுட் அதாவது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா போதுமான உணவு வந்துட்டு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? PDS மூலியமா வந்துட்டு கொடுக்கலாம். PDS மூலியமா வந்துட்டு கொடுக்குது, அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமா பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 21 வந்துட்டு சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் 38 படி பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் பொருளாதார நிலை வந்துட்டு சமநிலை வந்து உருவாகணும். இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா யார் வந்து பின்தங்கி இருக்காங்கன்னா விவசாயிகள் தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கணும். அது இல்லாமல் அவங்களுடைய விவசாயம் சார்ந்த நல திட்டங்களை வந்து கொண்டு வரணும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்டிகல்ஸ் 39B படி பார்த்தீங்கன்னா விவசாயி பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை தரம் வந்துட்டு உயர்த்தப்படுகிறது ஆர்டிகல்ஸ் 43 படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48 படி பார்த்தீங்கன்னா கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள் வந்துட்டு ஊக்குவிக்கிறாங்க. இதன் மூலியமா வந்துட்டு உற்பத்தி வந்துட்டு அதிகரிக்குது. இதனால விவசாயியுடைய வாழ்க்கை தரம் வந்து உயருது, அவங்களுடைய லாபமும் அதிகரிக்குது, அவங்களுடைய பொருளாதார ரீதியும் வந்துட்டு ஒரு உயர்ந்த நிலை வந்துட்டு அடைகிறாங்க.
ஸோ அது அடைகிறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு இவங்க உற்பத்தி வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகரிக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து ரைட் டு ஃபுட், அதாவது பொதுமக்களுக்கு இந்த சிறுதானியம் அதாவது மில்லட்ஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேருது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதனால தான் இந்தியாவிலே தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரண ஸ்டேட்டாக விளங்கி வருகிறது. ஸோ ஸோ இது மாதிரி திட்டங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து முதலாவது இடம். அது மட்டும் இல்லாத மக்காச்சோளம், மொத்த எண்ணெய் வித்துக்கள், கரும்பு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 2வது இடமாகவும், குறுதானியங்கள் மற்றும் நிலக்கடையில் பார்த்தீங்கன்னா 3வது இடமாகவும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவில் பார்க்கும்போது உணவு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கும் மாநிலமாக வந்து தமிழ்நாடு வந்து உருவெடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கேழ்வரகு உற்பத்தி. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கேழ்வரகு கொள்முதல் திட்டத்தினுடைய இலக்குகள் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொள்முதல் அளவு இலக்கு, விவசாயியோட நலம் சார்ந்த இலக்குகள் என்ன, மில்லட் உற்பத்தி அதனுடைய இலக்குகள் என்ன, பொதுவான உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்குது, ஊட்டச்சத்து திட்டங்கள் எப்படி இருக்குது, சந்தை மற்றும் மனித சங்கிலி எப்படி இருக்குது, சந்தை வழியால எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நீடித்த வளர்ச்சி எல்லாமே பார்க்கலாம். 1 by 1 பார்க்கலாம். இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொள்முதல் அளவு இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 2025 to 26 பார்த்தீங்கன்னா 6000 மெட்ரிக் டன் வந்துட்டு உற்பத்தி செய்யணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ரீதியாக அடிப்படையில் வந்துட்டு அந்த கொள்முதல் வந்து செய்யணும். எங்கெல்லாம் அதிகமான உற்பத்தி செய்தோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு கொள்முதல் செஞ்சு இந்த கொள்முதல் செஞ்ச அடிப்படையில் வந்துட்டு 2025 to 26 பார்த்தீங்கன்னா 6000 மெட்ரிக் டன் வந்துட்டு கலெக்ட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ஒரு கொள்முதல் அளவு இலக்காக வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விவசாயியோட நலன் வந்து பாதுகாக்கப்படணும். எப்படின்னா அவங்க உற்பத்தி செய்கிற பொருளுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டே வந்துட்டு டைரெக்டாக கொள்முதல் செய்யறதுனால அந்த பொருளுக்காண்டி விலை வந்துட்டு நியாயமான விலை வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு சென்றடையணும். இதுதான் வந்துட்டு விவசாயியோட நலனாக பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்லட்டுடைய உற்பத்தி. மில்லட்டுடைய உற்பத்தி பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகு வந்துட்டு அதனுடைய மெரிட்ஸ் எல்லாமே உலக அளவே எல்லாருக்கும் தெரிய வருது. அதனால பார்த்தீங்கன்னா கேழ்வரகு பயிரிடும் அளவு வந்துட்டு அதிகரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வறட்சி தாங்கும் வகையில் வந்து பயிரிடம் வந்து ஊக்குவிக்கப்படணும். இயற்கை மற்றும் செலவு குறைவான விவசாயத்தை வந்து மேம்படுத்தணும். இதான் வந்து மில்லட் உற்பத்தி சார்ந்த ஒரு இலக்கா வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுவான உணவு விநியோகம் PDS. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா ராகி உற்பத்தி பார்த்தீங்கன்னா விநியோகம் செய்யணும். இது வந்துட்டு ஒரு ஊட்டச்சத்து பாதுகாக்கும் மேம்படுத்தும். இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் செக்யூரிட்டி வந்து கொடுக்கணும். உணவு பாதுகாப்பு திட்டம் வந்துட்டு மேம்படுத்தணும். இதான் வந்துட்டு ஒரு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து திட்டம். அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் இருக்குது, மதிய உணவு திட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கன்வாடி மையங்கள் வந்து உணவு திட்டங்கள்லாம் இருக்குது. இந்த உணவு திட்டத்தில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ராகி வந்துட்டு ஒரு உணவுப் பொருள், முக்கிய உணவுப் பொருளை வந்துட்டு சேர்த்தணும். இதான் வந்துட்டு ஊட்டச்சத்து திட்டம் சார்ந்த ஒரு இலக்கா வந்து பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்தைப்படுத்தணும். எப்படின்னா கேழ்வரகு வந்துட்டு கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்து அதை கலெக்ட் பண்ண பொருள் பார்த்தீங்கன்னா கரெக்டான சேமிப்பு மற்றும் பதப்படுத்த கிடங்குல வச்சு அதை வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதாவது சந்தை வெளிப்படுத்தணும். இது வந்துட்டு ஒரு இலக்காக வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுதான் நீடித்த விவசாயம். நீடித்த விவசாயம் பார்த்தீங்கன்னா குறைவான பகுதியில் அதிகமான உற்பத்தி செய்யணும், காலநிலை ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி பயிரிடணும். இதான் வந்து ஒரு நீடித்த விவசாயமாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்துடைய அம்சங்கள் என்னன்னா, அதாவது கவர்மெண்ட் வந்து நேரடியாக கொள்முதல் செய்கிறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் வந்து இல்லை. இதனால வந்துட்டு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதிகமான விலை வந்துட்டு கிடைக்குது. இதனால கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுனால விவசாயியுடைய நலன் வந்துட்டு பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிறுதானியம் உற்பத்தி வந்து அதிகமாக செய்யப்படுறாங்க. இது மாதிரி கொடுக்கறதுனால மினிமம் சப்போர்ட் ப்ரைஸும் கொடுக்கறதுனால சிறுதானிய உற்பத்தி வந்து அதிகரிக்கப்படுது. இந்த அதிகரிப்பதனால இந்த சிறுதானியம் வந்துட்டு எல்லா மக்களும் வந்துட்டு சென்றடைறதுனால இது ஒரு ஆரோக்கியமான உணவாக வந்துட்டு பார்க்கப்படுகிறது. அதனால தான் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா விவசாயம் நலம் சார்ந்த மற்றும் ஊட்டச்சத்து சார்ந்த ஒரு நலத்திட்டமாக வந்துட்டு பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கொள்முதல் திட்டத்துடைய வரலாற்று பின்னணி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கலாம். இதை வந்து பாரம்பரிய நிலை பார்த்தீங்கன்னா 1960 முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கர்நாடக பார்டர் தான் வந்துட்டு அதிகமான இந்த பயிர் வந்து உற்பத்தி செஞ்சாங்க. அங்கே தான் உற்பத்தி கூட. அதனால தான் வந்துட்டு அந்த கர்நாடகாவுடைய பார்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கர்நாடக பார்டர் பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு. இன்றளவும் பார்க்கும்போது அங்கே வந்துட்டு இதோட கேழ்வரகுடைய உற்பத்தி வந்துட்டு அதிகமாக இருக்குது. அங்கே தான் கொள்முதல் திட்டமும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கேழ்வரகு வண்டி அது மக்கியமே வந்துட்டு அவங்களுக்கு தெரியாததுனால வந்துட்டு யாருமே வந்துட்டு அது கான்சன்ட்ரேட் பண்ணாததுனால சந்தை வெளிப்படுத்தலை. அதுக்காண்டி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸும் கொடுக்காதனால அது வந்துட்டு ஒரு சின்ன உள்ளூர் வகையிலே வந்துட்டு அதனுடைய கேழ்வரகு வந்துட்டு சந்தைப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி காலம் 1960 to 80 பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை அதுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க ஒழிய சிறுதானியங்கள் அதுக்கு சார்ந்த ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வரல, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, அதுக்கான மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்கல. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா FCI உருவாக்கம் 1965 பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த திட்டத்தின் மூலிமா தான் ஃபர்ஸ்ட் இந்த சிறுதானியம் வந்துட்டு
இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்பட்டது. அதுக்காண்டி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா கேள்வி பார்த்தீங்கன்னா முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, அந்த லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்லட் மீள் உருவாக்கம் 2000 to 2015 இந்த மில்லட்டுடைய மகிமை வந்துட்டு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. இது சிறுதானியத்திலிருந்து அதிகமான நியூட்ரிஷன் வந்துட்டு இருக்கு புரிய ஆரம்பிக்கிறதுனால பிறகுதான் வந்துட்டு மாநில அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுதானிய திட்டம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மில்லட் மிஷன் 2010 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சிறுதானிய உற்பத்தி வந்துட்டு சந்தைப்படுத்த ஊக்குவிக்கப்படுது. அதனால விவசாயிகளுடைய தொழில் சார்ந்த அவங்களுக்கு விவசாயிக்கு வந்து தொழில்நுட்பம் சார்ந்த உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ராகி கொள்முதல் திட்டத்தை வந்துட்டு மாநில அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமாக வந்துட்டு வலுப்படுத்தப்பட்டது. ஸோ அதனால தான் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரண மாநிலமாக வந்துட்டு விளங்கி இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய அங்கீகாரம் வந்துட்டு எப்போ கிடைச்சதுன்னா இந்த மில்லட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ மில்லட்டுடைய முக்கியத்துவம் இது உலகளாவிய எல்லாருக்கும் வந்துட்டு தெரியப்படுது. ஏன்னா மில்லட் தான் அதிகமான நியூட்ரிஷன் சத்து இருக்குது எல்லாமே பார்க்குறோம். இந்த உற்பத்தி இந்த சிறுதானிய உற்பத்தி வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா இந்தியாவில் தான் அதிகமான உற்பத்தி செய்யப்படுது. அதனால அது சிறுதானியம் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா தற்போது நிலை அதாவது 2020 to 2026 இந்த சிறுதானியம் மில்லட்டுடைய நிலை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு இந்த மில்லட்டுக்காண்டி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதோடைய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துட்டு அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுனால விவசாயி வந்துட்டு அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. உற்பத்தி செய்யறது மட்டும் அல்லாது ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி கொள்முதல் வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டே வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கலெக்ட் பண்ணி அந்த விவசாயிகளுக்கு நியாயமான விலையை வந்துட்டு கொண்டு போய் சேர்த்துறாங்க. இதன் மூலியமா வந்துட்டு அந்த சார்ந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நலன் ஸோ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையத்து வந்துட்டு ஸோ அது சார்ந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில வந்துட்டு முன்னேறுறாங்க. ஸோ பொருளாதார நிலையில் வந்து முன்னேறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் மூலியமா வந்துட்டு ரேஷன் கடையில் அது மட்டும் இல்லாது ஸ்கூலில் வந்து காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் ஐசிடிஎஸ் மையங்கள் இருக்கு அங்கன்வாடி மையங்கள் அதுலேயும் வந்துட்டு இந்த ராகி சார்ந்த அதாவது தானியம் சார்ந்த மில்லட் சார்ந்த பொருள் வந்துட்டு மில்லட் சார்ந்த உணவுப் பொருள் வந்துட்டு சேர்க்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய நிலை அதாவது மில்லட்டினுடைய நிலை. பார்த்தீங்கன்னா முடிவுரை இந்த கேழ்வரகு கொள்முதல் திட்டத்தின் மூலியமா பார்த்தீங்கன்னா 2025 to 2026 திட்டத்தின் மூலியமா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க, கூடுதலாகவும் கொடுக்குறாங்க. ஸோ கூடுதலாக கொடுக்கறது மட்டும் இல்லாத டைரக்டா கவர்மெண்ட் வந்துட்டு கொள்முதல் செய்யறதுனால இடைத்தரகர் இல்லாத கொள்முதல் செய்யறதுனால அவங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான விலை வந்து கவர்மெண்ட் மூலியமா வந்துட்டு போய் சேருது. அதனால அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை தரம் வந்துட்டு உயருது. சுருக்கமாக சொல்லலாம் இந்த கேழ்வரகு கொள்முதல் திட்டம் பார்த்தீங்கன்னா நேரடியான ஒரு சட்டமே இல்லாவிட்டாலும் அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் பிளஸ் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரு பிளஸ் வந்துட்டு ரைட் டு ஃபுட் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த திட்டங்கள் இது மாதிரியான திட்டங்கள் அதாவது குறிப்பாக இந்த கேழ்வரகு திட்டம் வந்துட்டு ஒரு சிறந்த திட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திலிருந்து preliminary ஓரியன்டா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஸோ கேழ்வரகு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலிடம், மக்காசோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்பு உற்பத்தி பார்த்தீங்கன்னா 2வது இடமும், சிறுதானிய நிலக்கடலை இதில் வந்து 3வது இடமும், ஒட்டுமொத்த உணவு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியிருக்கு. இதன் அடிப்படையில் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய காலம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 2025 முதல் ஜனவரி 31, 2026 வரை வந்துட்டு அதோடைய கரெக்ட் கொள்முதல் செய்யப்படும் காலங்கள் என்னன்னு கேட்கலாம். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொள்முதல் திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தமிழ்நாடு திட்டம் தான். தமிழ்நாடு திட்டத்தில் முதல் கட்டமாக எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி. சரியா? 2வது கட்டமாக பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு. ஸோ இது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2025 to 2026 எவ்வளோ மெட்ரிக் டன் வந்துட்டு கொள்முதல் செய்யணும் அப்படின்னா 6000 மெட்ரிக் டன். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். கொள்முதல் திட்டம் பார்த்தீங்கன்னா யார் மூலியமா வந்துட்டு செயல்படுத்தப்படும் அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகம் அதாவது டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன். இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1965 இந்த இயர் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ஸோ எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மில்லட் சார்ந்த தமிழ்நாடு வந்துட்டு திட்டம் வந்து ஒரு மிஷன் போட்டுச்சு தமிழ்நாடு மில்லட் மிஷன். அது எப்போனா 2010. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அதாவது 2023 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உலகளாவிய அங்கீகாரம் அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் 2023 இதான் வந்து preliminary ஓரியன்டா கொஸ்டின் கேட்கலாங்க. மெயின்ஸ் ஓரியன்டா எப்படி எழுதலாம் இந்த திட்டத்தினா இதே அப்படியே எழுதலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூவான ஒரு பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த டாபிக் போட்டு எழுதலாம். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின்ஸ் வந்து இப்படி தான் எழுதலாம். ஸோ இப்படி தான் மெயின்ஸ் வந்து எழுதணும். கேழ்வரகு கொள்முதல் திட்டம் 2025-26. ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. அப்போ தொடக்கம் மாதிரி யாரால தொடங்கப்பட்டது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் முக்கிய அம்சங்கள் எழுதணும். முக்கிய அம்சங்கள் 1 by 1 இது மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுதணும். முக்கியமாக வந்து இந்தியன் ஆர்டிகல்ஸ் நான் சொல்றேன். இந்தியன் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு 39B, அதுக்கப்புறம் 48, 43, 21 ஆர்டிகல்ஸ் 21 இது எல்லாமே நீ கோட் பண்ணி எழுதலாம்.
அதுக்கப்புறம் கேழ்வரகு திட்டம் சார்ந்த இலக்குகள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேழ்வரகு கொள்முதல் திட்டம் இலக்கு சார்ந்த அந்த டார்கெட் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்ல எழுதலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது மாதிரி சப்டைட்டில் கொடுத்து எழுதலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். அம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கொள்முதல் திட்டம் இந்த வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நீங்கள் எழுதலாம். ஸோ இது எழுதுனா வந்து ஒரு ஹைலைட் பாயிண்ட்ஸாக நல்லா இருக்கும். அந்த நம்ம மெயின்ஸ்ல எழுதும்போது இது ஹைலைட் பாயிண்டாக கொடுத்து எழுதும்போது நம்மளுடைய பேப்பருடைய தரம் வந்துட்டு கூடும். ஏன்னா வந்துட்டு இதுனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பசுமை காலம், அதுக்கப்புறம் வந்து பாரம்பரிய நிலை, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் மில்லட்டுடைய மீள் உருவாக்கவும், தேசிய பாதுகாப்பு நேஷனல் ஃபுட் ஆக்ட், அப்புறம் தமிழ்நாடு மில்லட் மிஷனு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் 2023, தற்போது ஸ்டில் நம்ம எப்படி இருக்கு, இது மாதிரி கொடுக்கும்போது நம்மளுடைய பேப்பருடைய தரம் வந்துட்டு ரொம்ப கூடும், மார்க் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதோட கன்க்ளூஷன் வந்து முடிவுரை வந்து நல்லா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா வந்துட்டு சுருக்கமாக சொன்னால் இது வந்துட்டு ஒரு நேரடியான வந்து சட்டம் இல்லாததுனாலையும் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் பிளஸ் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பிளஸ் ரைட் டு ஃபுட் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்க்கப்படுகிறது. அதாவது கேழ்வரகு கொள்முதல் திட்டம் 2025 to 26 பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உயர்ந்த ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுக்குது. அது நேரடியாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு கொள்முதல் செய்யறதுனால விவசாயிகளுடைய பொருளாதாரம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு டைரக்டாக வந்து கவர்மெண்ட் வந்து கொள்முதல் செஞ்சு அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய ஒரு நியாயமான விலை வந்துட்டு கூடுறதுனால ஆல்ரெடி வாங்கின அமௌண்ட்டோட இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவங்க லாபம் அடைகிறாங்க. அதனால வந்து சமூகத்தில் இன்னும் வந்துட்டு உயர்ந்த நிலை வந்துட்டு அடைகிறாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தா ஸோ பெட்டராக இருக்கும். நம்மளுடைய பேப்பர் குவாலிட்டி வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் வந்துட்டு மெயின்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.